நீங்கள் சொல்லலாம், நீங்கள் அவரை வந்து மிரட்ட வைக்க பார்க்குறீங்க, உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துறீங்கன்னு. அதனால தான் நான் சொல்கிறேன், இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதை விட who will be the odd person to answer? நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட கேக்குறீங்க. நோ அன்னபூர்ணா ஹோட்டல்ல சாம்பார்ல வெங்காயம் தடவி இருக்கீங்கன்றா நீங்க பேசுவோ நீங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க வந்து அந்த இடத்துல நான் பேசின ரெஃபரன்ஸ் எது? நீங்க அதை வந்து ஈக்குவேட் பண்ணுவீங்களா சொல்லுங்க. நான் கேட்கறது குரு, shall you equate it? How I have expressed my opinion, how he has expressed opinion. Correct. See, but what we are saying is நேற்று ஈவினிங் வந்து yes he apologized, that is fact. No one is denying the fact of the event today sequence, no one is denying it, but அத வந்து எக்ஸ்போஸ் பண்ணது வந்து it is looking like அவரை வந்து டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. நாங்க இதுல எந்த விதமான டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஒரு மத்திய அரசு தமிழ்நாட்டில் டார்கெட் பண்ணணும்னு சொன்னால் பிரைம் மினிஸ்டரை பற்றி உண்மைக்கு புறம்பா எத்தனை ஹேண்டில்ஸில் போட்டுட்டு இருக்காங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நான் பார்க்கிங் ஏரியா பற்றி எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லி தான் தெரியும். ஆனால் ஒரு விஷயம், ஒரு விஷயத்தை நீங்க ஜிஎஸ்டி பத்தி பேசுறீங்கன்னா பிஜேபி காரங்க பதிலே சொல்லக்கூடாது, அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரே விஷயம் தான் உங்களுக்கு சொல்றேன், ஹோட்டல் நிர்வாகத்தையோ ஹோட்டல் உரிமையாளரையோ நாங்க வற்புறுத்தியோ நாங்க மிரட்டியோ இல்லை, நாங்க கேட்டோம். அவர் வந்து அதை பண்ணாரு அப்படின்னு சொன்னா நீங்க அதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஐ கேன் ஷோ த ஃபோன் கால் ரெக்கார்ட், தட் இஸ் நாட் ப்ராப்பர். எத்தனை முறை அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் நேரில் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது சம்மந்தமாக நாங்கள் ஏதாவது எங்கள் தரப்பில் இருந்து நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணோமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகே, அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஏங்க அதிகாரத்தில் திமுக காரங்க கூட தான் இருக்காங்க. அதிகாரத்தில் நாங்கள் 10 வருஷமாக தாங்க இருக்கோம். எங்களை பற்றி யாராவது திட்டாமல் இருக்காங்களா? இல்லை அவங்கள பற்றி டிமீன் பண்ணி போடாமல் இருக்காங்களா? இன்னும் புதுசா அதிகாரத்துல நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்களே, இப்பதான் நாங்க அதிகாரத்துல இருக்கோம் உங்களுக்கு தெரியுதா? அதுதான் நான் சொல்றேன், இது irrelevant. It is irrelevant totally. அதிகாரத்துல நாங்க 10 வருஷமா தான் இருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க பர்சனலா டார்கெட் பண்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? நான் சொல்றேன், மத்திய நிதியமைச்சரை தமிழகத்தில் குறிப்பாக காங்கிரஸ் திமுக பர்சனலா டார்கெட் பண்றாங்க. ஏன் பண்றாங்க? நேற்று சென்னை மெட்ரோவுக்கு அவங்க பதில் சொல்றாங்க. இத்தனை நாள் என்ன பொய் பேசிட்டு இருந்தாங்க? சென்னை மெட்ரோவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்க. மத்திய நிதியமைச்சர் உண்மையை வெளுத்து வெளியில வைக்கிறாங்க. இது மாநில அரசு திட்டம். இவங்க பேசுற ஒவ்வொரு பொய்யும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தோல் உரித்திருக்கிறார், என்ன உண்மைன்னு வெளியில சொல்லிடுறாங்க. அதுவும் என்ன முக்கியமான பிரச்சனை, இங்கிலீஷ் ஹிந்தியில சொல்லல, தமிழ்ல சொல்லிடுறாங்க. திமுகவோட பொய் வேஷத்தை பத்தி, பொய்யை பத்தி அவங்க தமிழ்ல பேசுறாங்க. அதனால வரக்கூடிய பிரச்சனையினால அவங்கள பர்சனலா டார்கெட் பண்றாங்கன்னு நாங்க சொல்றோம்.